அத்தை என்னம்மா? என்ன இப்படி படுத்தா இருக்கீங்க? சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பாடு வைக்கிறேன். நீ போமா. இப்ப துணிமணி தவ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. போமா. துணிமணி தவ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. நான் துவைச்சிட்டு அதுக்கு காய போடத்தான் செய்யணும். சரி, உங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிறேன் பார்த்தேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். போ. சரி, வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் அந்த துணியை காய போட்டு வந்துடுறேன். இப்ப போன் அடிக்குதே. போன் அடிக்குதம்மா. ஏம்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்குதம்மா. கொண்டாங்க. ஹலோ ஹலோ அண்ணி, நான் சத்யா பேசுறேன். சொல்லுமா. என்னங்க நீ என்ன பண்றீங்க? என்ன செய்ய, இந்த வீட்டு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். துணியை துவைச்சேன், அதை கொண்டாந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்ன எதுவும் சண்டையா? ஆமாங்க அண்ணி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணி. எப்போ பார்த்தாலும் சண்டையா போட்டுக்கிட்டு இருந்தா வீட்டில் எப்படி நிம்மதியா இருக்கு அண்ணி? நான் பேசாம எங்க அம்மா வீட்டு கூட போய். அப்படியெல்லாம் பேசாதப்ல. உங்க தம்பி பேசுறது ஒன்றும் சரியில்லை அண்ணி. வந்து சத்தம் போட்டு வச்சுட்டு போங்க. சரி, நீ வையே, நான் வர்றேன், வையே. ஏம்மா அங்க நம்ம பிரச்சனையாம்மா? அங்க என் தம்பிக்கும் தம்பியும் பிரச்சனையா? அந்த பிள்ளை என்னைய வர சொல்லிக்கிட்டு இருக்காள. உம்மா இருக்குமில்லம்மா? அம்மா அண்ணன் ஊரு போயிருக்காங்க, அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதான் வேலை, சண்டை ஓட்டுக்கிட்டே தான் தெரிவாங்க ரெண்டு பேரும். ஏம்மா எந்த வீட்டுலதான் சண்டை சத்தம் இல்லாம இருக்கு? வீட்டுக்கு அந்த பிரச்சனை தாம்மா. ஐயா அத்தை, இந்த பிள்ளையும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாள அத்தை. கூட கூட வாயாடுவா, அப்புறம் சண்டை தானே வரும். ஏம்மா அப்படி சொல்லாதம்மா. எப்பயுமே ஒரு ஒக்கிட்டே பேசக்கூடாதும்மா. கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரையும் வச்சு விசாரிச்சு யார் மேல தப்பு இருக்கு இல்லைன்ட்டு விசாரிம்மா. ஏம்மா யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி மஞ்சு வேசி பித்திமதியை சொல்லி விட்டுட்டு வாம்மா. ஏம்மா அதை விட்டுட்டு உன் தம்பி கூட பிறந்ததுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் பேசுறது வைக்கிறதெல்லாம் சாரின்ட்டு நினச்சிக்கிட்டு அவன் பக்கமே பேசாதம்மா. அந்த புள்ள பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடுநிலையா பேசுமா. சரிங்க அத்தை.